welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா போன வீடியோல பிளாஸ்டிக் வயர் யூஸ் பண்ணி 2x2 பேட்டர்ன்ல sivankan crosscut கூட போட்டுருந்தேன். அதுல வந்து கார்னர் திருப்பறது உங்களுக்கு இன்னும் கிளியரா சொல்லிட்டாங்க அப்படினு சொல்லி நிறைய சகோதரிகள் கேட்டுட்டாங்க. அதனால தான் இந்த வீடியோ. இதுல வந்து இந்த crosscut sivankan கூடையில வந்து கார்னர் எப்படி டர்ன் பண்றது அப்படிங்கறத கிளியரா சொல்லி கொடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃபுல் டியூட்டோரியல் தேவைப்பட்டது அப்படினா லிங்க் வந்து மேலே கொடுக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். இந்த வீடியோ வந்து sivankan கூடையில கார்னர் டர்ன் பண்ற டியூட்டோரியல் மட்டுமே. அதை நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன். பொதுவா crosscut கூடையில ஒவ்வொரு டிசைன்ல நம்ம கார்னர் திருப்பும் போதும் வேறு வேறு விதமா நம்ம கார்னர் திருப்ப வேண்டியது இருக்கும். அதை வந்து ஒவ்வொரு வீடியோக்களையும் நான் சொல்லிட்டு வர்றேன். sivankanல வந்து கண்டிப்பா வந்து கார்னர் திருப்பும் போது சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும். மேல வந்து sivankan பேட்டர்னும் வரணும், 2x2 டிசைனும் வரணும் இல்லையா? அதனால பேஸ்ல கண்டிப்பா சேஞ்சஸ் பண்ணணும். அது என்ன சேஞ்சஸ் பண்றது அப்படிங்கறத கிளியரா சொல்றேன். நீங்க வந்து பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் வயர்கள் தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல சேட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த sivankan கூட வந்து நம்ம நார்மலா 2x2 பேட்டர்ன் கூடையில போடுற மாதிரி தான். ஒவ்வொரு கலர்லயும் 24 வயர்கள் கட் பண்ணிக்கோங்க. 8 அடி கட் பண்ணிக்கோங்க. நம்ம சாதா கூட போடுறதுக்கும் sivankanக்கும் 1/2 அடி அதிகமா எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 2 வயர்களை எடுத்து நம்ம கிராஸ் நாட் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது sivankan போடுறது ரொம்ப கஷ்டம். அதனால வந்து ஸ்டார்டிங்ல வந்து எல்லா நாட்ஸுமே கிராஸ் நாட் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிராஸ் நாட் போட்டு வச்ச பின்னாடி இந்த நாட்ஸ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணலாம். நம்ம ஜாயின் பண்ணும்போது 2 நாட்ஸையும் இந்த மாதிரி பக்கம் பக்கம் வச்சோம் அப்படின்னா மேல வந்து ஒரு எக்ஸ் ஷேப் கிடைக்குது, கீழே வந்து ஒரு எக்ஸ் ஷேப் கிடைக்குது. இதுல வந்து நம்ம நாட் போடலாம். பொதுவா வந்து sivankan கூடைகள்ல வந்து ரன்னிங் வயர் கூடையில ஒரு நாட் நார்மல் நாட்டும் ஒரு நாட் வந்து sivankan நாட்டும் போடுவோம். இந்த மாதிரி தான் ஃபுல் சுற்றும் நம்ம போட்டு வருவோம். அதே crosscut கூடையில நம்ம எப்படி போடுறோம் அப்படின்னா ஒரு சுற்று வந்து கிராஸ் நாட்டும் ஒரு சுற்று வந்து sivankan நாட்டும் போட்டு வரணும். இந்த மாதிரி போடும்போது தான் கிராஸ்ல வந்து நமக்கு sivankan நாட்ஸ் கிடைக்கும். அதனால நம்ம போட்டு வச்சிருக்க இந்த நாட்ஸை சென்டர் லைனா வச்சுக்கிட்டு மேலையும் கீழையும் sivankan நாட் போட்டு இதை ஜாயின் பண்ணலாம். ஸோ அதனால இந்த மாதிரி பக்கம் பக்கம் வச்சோம் அப்படின்னா மேலே இருக்கிற எக்ஸ் ஷேப்ல sivankan நாட் வந்து போடணும். sivankan நாட் எப்படி போடுறதுன்னு ஒரு தடவை சொல்றேன். sivankan நாட் போடும்போது ஃபர்ஸ்ட் வந்து ரைட் சைடு வயரை தான் ஃபோல்டு பண்ணும். இந்த மாதிரி ரிவர்ஸா ஃபோல்டு பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு வயரை வந்து இந்த மாதிரி எஸ் ஷேப்ல வச்சுட்டு இடது கை ஆள்காட்டி விரல அதுக்குள்ள வச்சுக்கணும். இந்த மாதிரி லூப்குள்ள விட்டுறணும். அதுக்கப்புறமா ரைட் சைடு இருக்கிற வயரை வந்து இந்த லூப்குள்ள சொருகிடணும். இனி நாட்டை இழுத்து டைட் பண்ணிடலாம். இப்போ இந்த நாட் வந்து நமக்கு ரிவர்ஸா கிடைச்சிருச்சு. இதே போலயே கீழேயும் ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த 2x2 பேட்டர்ன்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒயிட் கலர் நாட் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 2 ரெட் கலர் நாட்டு, அதுக்கப்புறம் 2 ஒயிட் கலர் நாட்டு. இதே போல இந்த லைன் ஃபுல்லா நம்ம ஜாயின் பண்ணிட்டு வந்துடலாம். இருக்கிற எல்லா நாட்ஸையும் இதே மாதிரி மேலேயும் கீழேயும் sivankan நாட்ஸ் போட்டு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ எல்லா நாட்ஸையும் இதே போல நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். சென்டர் லைன் வந்து கிராஸ் நாட்ல இருக்கு, மேலேயும் கீழேயும் sivankan நாட்ல இருக்கு. இனி அடுத்த லைன் வந்து கிராஸ் நாட் தான் போடணும். மேலேயும் கீழேயும் கிராஸ் நாட் போடணும். அதுக்கப்புறமா அடுத்த லைன் வந்து sivankan நாட் போடணும். இந்த மாதிரி மாத்தி மாத்தி லைன்ஸ் போட்டு இந்த பேஸ் ஃபினிஷ் பண்ணுங்க. சென்டர் லைனுக்கு மேலேயும் கீழேயும் ஈக்குவலா லைன்ஸ் போடுங்க. இப்போ வந்து இந்த பேஸ் போட்டு முடிச்சிட்டேன். இதுல மொத்தம் 15 லைன்ஸ் போட்டிருக்கேன். சென்டர் லைன்ல இருந்து மேல 7 லைன்ஸும் கீழே 7 லைன்ஸும் போட்டிருக்கேன். டோட்டலா இந்த பேஸ்ல 15 லைன்ஸ் இருக்கு. சென்டர் லைன் வந்து கிராஸ் நாட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மேல வந்து sivankan நாட், அதுக்கப்புறம் கிராஸ் நாட் இந்த மாதிரி போட்டு வந்திருக்கேன். அதே போலயே கீழேயும் அதே மாதிரி போட்டு வந்திருக்கேன். லாஸ்ட் லைன்ல வந்து sivankan நாட்ல முடிஞ்சிருக்கு. இனி வந்து இந்த பேஸை வந்து ரெக்டாங்கிள் ஷேப்க்கு சேஞ்ச் பண்ணும். அப்பதான் கார்னர் திருப்பறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதனால ரெக்டாங்கிள் ஷேப்க்கு சேஞ்ச் எப்படி பண்றதுங்கிறத சொல்றேன். இப்போ இந்த சென்டர் நாட்ல இருந்து கவுண்ட் பண்ணோம்னா 6 நாட் வரையும் நம்ம பிரிச்சு விட்டுறணும். அப்பதான் வந்து கார்னர் திருப்பறதுக்கு ஈஸியா இருக்கும்.
நம்ம நாட் போட்டுட்டு பிரிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா வந்து பிரிச்சிட்டோம் அப்படின்னா கார்னர் திருப்புறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதனால பிரிச்சு விட்டுருங்க. இந்த வி ஷேப்ல வருது இல்லையா, அதுல இருந்து 6 லைன்ஸ் வந்து பிரிச்சு விட்டுருங்க. இதே மாதிரி 2 சைடும் பிரிச்சு விட்டுருங்க. இப்ப பாருங்க 2 பக்கமும் நான் பிரிச்சு விட்டுட்டேன். இந்த பேஸ் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்ல நமக்கு கிடைச்சிருக்கு. இனி கார்னர் எப்படி டர்ன் பண்றது அப்படிங்கறத சொல்றேன். இந்த பேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் லைன் வந்து சிவன்கன் நாட்ல முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி கீழேயும் சிவன்கன் நாட்ல நமக்கு முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸா கார்னர் திருப்பிட்டு போட்டு வந்தோம் அப்படின்னா மேல வந்து இந்த சிவன்கன் நாட் டிசைன் வந்து கரெக்டா வராது. ஸோ அதனால இந்த இடத்துல ஒரு சேஞ்சஸ் பண்ண போறோம். இந்த சேஞ்சஸ் வந்து மேலையும் கீழேயும் மட்டும்தான் பண்ண போறோம். 2 சைட்லயும் பண்ண போறது இல்ல. ஏன் அப்படின்னா ரெண்டு சைட்லயும் 6 லைன் பிரிச்சு விட்ட பின்னாடி இந்த 7th லைன் வந்து கிராஸ் நாட்ல தான் இருக்கு. ஸோ அதனால 2 சைடும் சேஞ்ச் பண்ண போறது இல்ல. அதனால மேலையும் கீழேயும் மட்டும்தான் சேஞ்சஸ் பண்ண போறோம். அது என்ன சேஞ்சஸ் அப்படின்னா, இப்ப லாஸ்ட் லைன் வந்து சிவன்கன் நாட் போட்டிருக்கோம். அடுத்த லைன் வந்து கிராஸ் நாட் தான் போடணும் இல்லையா? ஆனா அடுத்த லைன் வந்து சிவன்கன் நாட்டே தான் நம்ம போட போறோம். அந்த மாதிரி போடும்போது அந்த இடத்துல கொஞ்சம் சேஞ்சஸா வரும். அந்த ஹோல் வந்து கரெக்டா வராது. அப்படி இருந்தாலும் இந்த ஒரு லைன் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா தான் மேல் பக்கமா போடும்போது நமக்கு கரெக்டா வரும். இதே மாதிரியே கீழே இருக்கிற லைன்லயும் ஒரு லைன் வந்து சிவன்கன் நாட்டே போட்டுருங்க. அப்பதான் வந்து டிசைன் சரியா வரும். ஸோ இந்த லைன் போட்ட பின்னாடி தான் நம்ம கார்னர் டர்ன் பண்ணணும். இந்த லைன் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு லைன் மட்டும்தான் நமக்கு சேஞ்சஸா வரும். அடுத்தடுத்தெல்லாம் வந்து எல்லா இடத்துலயும் ஈக்குவலா தான் வரும். அதுவும் வந்து நம்ம 2 சைடு மட்டும்தான் போட போறோம். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க ஒரு லைன் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். அதே மாதிரி கீழேயும் நான் போட்டேன். இனி வந்து நம்ம கார்னர் திருப்பலாம். இப்ப 4 கார்னர்லயும் கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா 2 ஒயிட் கலர் நாட் கிடைச்சிருக்கு. 4 கார்னர்லயும் 2 ஒயிட் கலர் நாட் கிடைச்சிருக்கு பாருங்க. இதுலதான் கார்னர் டர்ன் பண்ண போறோம். இப்ப இந்த 2 ஒயிட் கலர் நாட்டுக்கு மேல நம்ம ஒரு நாட் போடணும். இந்த நாட் வந்து கிராஸ் நாட் தான் போட போறோம். எல்லா இடத்துலயும் 2 ஒயர் வந்து இந்த மாதிரி ஈவனா கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த 2 ஒயரையும் சேர்த்து நம்ம ஒரு நாட் போடலாம். நார்மலா நம்ம போடுற கிராஸ் நாட் போட்டுடலாம். இந்த மாதிரி போடும்போது இந்த இடத்துல 3 ஒயிட் கலர் நாட் கிடைக்கும். அதுதான் வந்து கார்னர். இந்த மாதிரி 4 கார்னரும் திருப்பிடுங்க. 4 கார்னர்லயும் நமக்கு 3 நாட் கிடைக்கும். அந்த கேப் வந்து முக்கோண வடிவத்துல தான் கிடைக்கும். இப்ப பாருங்க 4 கார்னரும் நான் டர்ன் பண்ணிட்டேன். கிராஸ் நாட் போட்டு தான் டர்ன் பண்ணியிருக்கேன். இனி அடுத்த லைன் நம்ம எப்படி போடணும் அப்படின்னா, இப்ப ஆல்ரெடி நம்ம சிவன்கன் நாட்ல மேலையும் கீழையும் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இனி அடுத்த லைன் வந்து வழக்கமா போடுற மாதிரி கிராஸ் நாட்ல போடலாம். இந்த லைன்லயும் மேலையும் கீழையும் மட்டும் கிராஸ் நாட்ல போடலாம். ஏன் அப்படின்னா 2 சைட்லயும் ஆல்ரெடி கிராஸ் நாட்ல தான் இருக்கு. அதனால மேலையும் கீழையும் மட்டும் கிராஸ் நாட்ல போட்டுருங்க. இப்ப வந்து மேலையும் கீழையும் கிராஸ் நாட் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இனி வந்து கூட இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயும் கிராஸ் நாட் தான் இருக்கும். ஒரு சுற்று ஃபுல்லாவே கிராஸ் நாட் தான் இருக்கும். இனி அடுத்த சுற்று வந்து ஒரு சுற்று ஃபுல்லாவே சிவன்கன் நாட் போடலாம். அதுக்கு அடுத்த சுற்று வந்து ஒரு சுற்று ஃபுல்லா கிராஸ் நாட் போடலாம். இந்த மாதிரி நம்ம மாத்தி மாத்தி போட்டு வரலாம்.
இனி எந்த சேஞ்சஸும் இல்ல. நம்ம வழக்கமா போடுற மாதிரி மாத்தி மாத்தி போட்டு வர வேண்டியதுதான். திரும்ப ஒரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த பேஸ் போட்டு முடிச்ச பின்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு சைடுலயும் பிரிச்சு விட்டுறணும். 6 லைன் வந்து பிரிச்சு விட்டுறணும். 6 லைன் பிரிச்சு விட்ட பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா மேல் பக்கமும் கீழ் பக்கமும் சிவன்கன் நாட்ல இருக்கும். ரெண்டு சைடுலயும் கிராஸ் நாட்ல இருக்கும். இனி இதை வந்து நம்ம கரெக்டா போடணும் அப்படின்னா மேல் பக்கமும் கீழ் பக்கமும் சிவன்கன் நாட்ல திரும்ப ஒரு தடவை போடணும். இந்த மாதிரி போட்ட பின்னாடி கார்னர் டர்ன் பண்ணும். கார்னர் வந்து ரெண்டு ஒயிட் கலர் நாட்டுக்கு இடையில வந்து கார்னர் டர்ன் பண்ணும். கார்னர் வந்து கிராஸ் நாட்ல தான் டர்ன் பண்ணும். இந்த மாதிரி டர்ன் பண்ண பின்னாடி திரும்பவும் மேலையும் கீழையும் ஒரு லைன் வந்து கிராஸ் நாட் போட்டுறணும். அவ்வளவுதான். அதுக்கப்புறமா எல்லா இடத்துலயும் ஈவனா ஆயிடுச்சு. எல்லா இடத்துலயுமே கிராஸ் நாட் கிடைச்சிருச்சு. இனி வந்து அடுத்த சுற்று வந்து சிவன்கன் நாட்டு, அதுக்கப்புறம் மாத்தி மாத்தி போட்டு வர வேண்டியதுதான். இப்ப நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.